ஹாய், வெல்கம் டு தமிழா. நான் உங்கள் கிரண் பேசுகிறேன். இந்த சேனல் எதை பற்றி இருக்க போது பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா ஃபேஸ்லேருந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுக்கிறோம். ஸோ அது வரப்போகிற ஜென்ரேஷன் கண்டிப்பாக யூஸாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி பார்க்க போகிறது இதை பற்றி பார்த்தீங்கன்னா, எப்படி ஆர்ம்ட் ஃபோர்ஸஸில் ஜாயின் பண்ணலாம், அதோட வேலை எப்படி இருக்கும், அங்கே என்னென்ன பொசிஷன்ஸ் இருக்குது. ஸோ வாங்க போகலாம் இன்டர்வியூக்கு. Jai Hind, எல்லாருக்கும். First of all, if you want to make a career in the Indian Army, Navy or Air Force, which is combinedly called as the Indian Armed Forces, இப்போ இந்த மூணுத்தில் if you want to make a career in the sense there are two ways of career. First career is as officers, second career is as jawans. இப்போ இந்தியன் ஆர்மியில் ஒரு ஆஃபீஸர் அப்படின்னா யாருன்னா, நம்ம நார்மல் தமிழ்நாடு போலீஸ் இல்லை வேறு ஸ்டேட் போலீஸில் ஐபிஎஸ் ரேங்கில் இருக்கவங்க. ஸோ இந்தியன் ஆஃபீஸரோட ஃபஸ்ட் ரேங்க் வந்து லெஃப்டினன்ட் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இட் இஸ் ஈக்குவலன்ட் டு தி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் இன் எ டிஸ்ட்ரிக்ட். ஸோ இப்போ ஐபிஎஸ் வந்து எப்படி சிவில் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறோமோ, CIVIL, that is civil services, which is done for common people. The same way the officers in the Indian Army or the Indian Armed Forces, they come under defense services. ஸோ சேம் ஐபிஎஸ்க்கு எப்படி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நடக்குதோ, அதே மாதிரி ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், அதாவது இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸஸில் வரதுக்கு நீங்கள் வந்து கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் எழுதணும். அது சிவில் சர்வீசஸ், இது டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். ஓகே, இப்போ டிஃபென்ஸ் அப்படின்னு சொன்னாலே 3 கேட்டகரி வரும். ஃபர்ஸ்ட் இஸ் ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி அண்ட் நேவி. இந்த மூணுத்துலேயும் தேர் ஆர் மெனி வேஸ், தேர் ஆர் டிஃப்ரெண்ட் வேஸ் டு கெட் இன் டு. இப்போ நீங்கள் நம்மளாம் மோஸ்ட்லி எல்லாரும் engineering graduates. As engineering graduates, we have wide opportunities in the Indian Armed Forces. First, I will talk about Army. இப்போ ஆர்மியை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியர்ஸ் எந்தெந்த செக்மெண்ட்டில் தேவை? There are Corps of Engineers, we have electrical and mechanical engineering core, and not only this, நீங்கள் வந்து infantry, armored regiment இதில் கூட போகலாம். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் what is infantry, what is armored regiment in your own time, so that you get to know what are the types of different departments in the Indian Army itself where technical entries are required. ஸோ இப்போ இதில் ஆர்மியில் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு உள்ளாரே எப்படி நம்ம நுழையலாம், அதாவது நம்ம எப்படி இதில் செலக்ட் ஆகலாம். ஆர்மியை பொறுத்த வரைக்கும் there are different entries through which you can join the army. One is the short service commission technical entry, the technical graduate course, the combined defense services examination, and then இந்த 3 வந்து ப்ரிலிமினரி ஸ்டேஜ். த ஃபைனல் ஸ்டேஜ் வில் பி இன்டர்வியூ. ஐஏஎஸில் எப்படி காமன் லே டேர்மில் சொல்கிற மாதிரி எப்படி இன்டர்வியூ இருக்கும் எக்ஸாமுக்கு அப்புறம், அதே மாதிரி இதுலேயும் இன்டர்வியூ இருக்கும். பட் திஸ் இன்டர்வியூ இஸ் நோன் ஆஸ் தி சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு, தட் இஸ் தி SSB. இப்போ சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு வந்து ஒரு 5 days லாங் இன்டர்வியூ ப்ரொசீஜர். இதில் வந்து உங்களை சைக்காலஜிக்கலி, உங்களோட கரண்ட் அஃபேர்ஸ், ஆல் த டாபிக்ஸ் தட் யூ ஆர் டன் டில் டேட் இன்க்ளூடிங் யுவர் இன்ஜினியரிங் எல்லாமே இதில் கேட்பாங்க. SSBன்னு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் வந்து தனியாக ஒரு லெக்சர் மாதிரி எடுக்கணும். பிகாஸ் 5 days ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் அண்ட் எவ்ரி டே இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி அதர் டே. ஸோ SSB பற்றி நான் தனியாக உங்களுக்கு சொல்கிறேன். பட் இப்போதைக்கு என்னென்ன என்ட்ரிஸில் நம்ம உள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் SSC டெக் என்ட்ரி. SSC டெக் என்ட்ரினா ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் டெக்னிக்கல் என்ட்ரி. இதில் வந்து நீங்கள் எப்படி செலக்ட் ஆவீங்க, அதாவது இதில் எப்படி நீங்கள் SSBக்கு போவீங்கன்னா, உங்களோட கிராஜுவேஷன் மார்க்ஸ் ஃபார் மெக்கானிக்கல் இட் இஸ் 80%, ஃபார் ரெஸ்ட் ஆல் இட் இஸ் 50%. டில் 6 semester வரைக்கும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா யூ வில் டைரக்ட்லி கெட் அ கால் லெட்டர் when you apply in www.joinindianarmy.nic.in. இதில் போய் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி SSC டெக் என்ட்ரிக்கு நான் வந்து எலிஜிபிள் ஆஸ் ஐ எம் அன் கிராஜுவேட் அண்ட் யுவர் கட் ஆஃப் மார்க் இஸ் தேர். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக SSB கால் வந்துடும். ஸோ நீங்கள் அந்த SSB போய் அட்டென்ட் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் ஆனீங்கன்னா நீங்கள் இந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷன், தட் இஸ் ஃபார் 10 years நீங்கள் மெண்டேட்ரி சர்வீஸ், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த தான் வந்து ஷார்ட் சர்வீஸ் டெக்னிக்கல் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. செகண்ட் இஸ் த டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ். The technical graduate course now we are all already graduates. So if all graduates
Based on their marks in scored in engineering, they will be shortlisted, and depending on that, the selection process will take place. Third is the combined defense services examination. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே, லைக் ஃபார் சிவில் சர்வீசஸ் இட் இஸ் ஐபிஎஸ் ஐஏஎஸ், ஃபார் டிஃபென்ஸ் சர்வீசஸ் இட் இஸ் ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ். Defense services examination will be same as preliminary examination of IPS and IAS. After that, the SSB interview will be there. Based on this, you get into the Army, Navy or Air Force depending on your choice. CDS work, இப்போ SSC Tech or TGCல போனீங்கன்னா நீங்கள் ஆர்மி மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும். In the case if you want to join Navy or Air Force also, you have an option in CDSC examination. சிடிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் எழுதுறதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க. உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்ன, ஆர்மியா, நேவியா, ஏர்ஃபோர்ஸா? ஸோ நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வைஸ் அதுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ தீஸ் ஆர் தி வேரியஸ் என்ட்ரிஸ் த்ரூ விச் யூ கேன் பிகம் an officer in the Indian Armed Forces. And yes, it is not as easy as generally people think. The heavy இங்கே வந்து இப்போ ஐபிஎஸ் ஐஏஎஸில் பார்த்தீங்கன்னா சீட்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரி கண்டிஷனே கிடையாது. இஃப் தே திங்க் கேண்டிடேட் இஸ் கேப்பபிள் ஆஃப், தென் தே வில் செலக்ட் ஹிம். அதர்வைஸ் த வேக்கண்ட் சீட் வந்து வில் ரிமைன் வேக்கண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எஸ்எஸ்சி டெக் என்ட்ரி, தட் இஸ் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் டெக்னிக்கல் என்ட்ரியில் ஒரு 6 மாதத்துக்கே தேர் ஆர் 175 சீட்ஸ் ஃபார் இன்ஜினியர்ஸ். பட் செலக்ட் ஆகிறதே 55 தான். ஸோ நீங்கள் ரேஷியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா 175 சீட் இருக்குது, ஆனால் அதை ஃபுல் பண்ணுறதுக்குன்னு அவங்க செலக்ட் பண்ணாமல் வெறும் 55 தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் தட் டு தே ஹேவ் டு ஃபில் த சீட்ஸ், அதனால அவங்க செலக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு சப்போஸ் கேண்டிடேட் சூட்டபுளாக இருந்தால் செலக்ட் பண்ணுவாங்க, இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ அடுத்த 6 மாதத்துலேயும் திருப்பி 175 சீட்டு தான் வரும். அது பழைய வேக்கன்ட் சீட்டை இதில் ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் a bit tough compared to what we see in IPS or IAS. அண்ட் இந்த 175 சீட்டுக்கு ஆஸ் இட் இஸ் a டைரக்ட் என்ட்ரி, குறைஞ்சது 7 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. 7 லட்சம் பேரில் ஒன்லி 55 ஆர் செலக்டட். அந்த 55லேயும் யூ cannot be sure as how many have cleared medical fitness. இப்போ ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து ஒரு ப்ரைம் இம்பார்ட்டன்ஸ். யூ ஹாவ் டு பி ஃபிசிக்கலி ஃபிட் அண்ட் யூ ஹாவ் டு பி நாட் தட் மச் ஃபிட், பட் ஒரு ப்ரீ ஜாயினிங்க்கு யூ ஹாவ் டு பி ஃபிட். ஸோ உங்கள் ஹைட்டு, வெயிட்டு, உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல்லி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, லங்ஸில், கிட்னியில், இல்லை அதில், அதெல்லாம் ஒரு தரோ செக் நடக்கும் ஃபார் மினிமம் ஃபார் 5 days to 1 month கூட அந்த டெஸ்ட் நடக்கலாம். ஸோ யூ ஹேவ் டு பி ஃபிசிக்கலி ஃபிட். ஸோ நீங்கள் இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா 175ல் 55 தான் செலக்ட் ஆகியிருக்காங்க, ஆனால் 7 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் அக்கார்டிங் டு இட். த ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் வில் பி ஃபாலோட் சூன். அண்ட் இது ஆர்மி பொறுத்த வரைக்கும். In the case of Navy, there is another two entries, that is SSC Tech Short Service Commission Technical Entry as well as the Combined Defense Services. Navy க்கு join பண்ணனும்னா you have to go and apply on joinindiannavy.nic.in. The same in the case of Air Force. ஏர்ஃபோர்ஸில் நீங்கள் வந்து நிறையா பிரான்ச்சில் போகலாம். தட் இஸ் ஃப்ளையிங் பிரான்ச், தட் இஸ் த பைலட்ஸ் பிரான்ச்சில் போகலாம், இல்லை கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் ஆர் கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல். கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல் சொன்னிங்கன்னா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எல்லோரும் ஏர்போர்ட்டில் ஒரு பெரிய டவர் ஒன்று பார்த்துருப்பீங்க, தட் இஸ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறையா வேரியஸ் என்ட்ரிஸில் நீங்கள் வந்து ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி அண்ட் நேவிக்குள்ளார நீங்கள் நுழையலாம்.